Class 12th standard, subject chemistry, unit 7th unit, lesson chemical kinetics. Chemical kinetics lesson நம்ம last class வந்து factors affecting the rate of reaction பார்த்துட்டுருக்கோம். So type of factors affectingல first part நம்ம nature of the element and physical state. So its physical state பார்த்தோம். Second one concentration of the reactant பார்த்தோம். Then third one இப்போ பார்க்க போகிறது effect of surface area of the reactant. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து அதனுடைய எஃபெக்டிவ் என்ன இருக்குது, ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுதா அல்லது டிக்ரீஸ் ஆகுதா, இதை பற்றி சொன்னோம். பொதுவாக சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜென்ரலாகவே சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லலாம். பொதுவாக ஒரு ரியாக்ஷன் இப்போ இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாக் பீஸை என்ன பண்ணுறோம், ஒரு தண்ணியில் அல்லது வேறு ஏதாவது கெமிக்கலில் டிப் பண்ணுறோம்னா, சாக் பீஸ் சாலிடாக இருந்து நம்ம டிப் பண்ணோம்னா அந்த சாலிட் இருக்கிற சரௌண்டிங், அதனுடைய சரௌண்டிங்கில் முதல்ல நான் டிப் ஆகும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் கடைசியாக உள்ளே இருக்கிற சாக் பீஸினுடைய என்டர் பார்ட் வரைக்கும் என்ன பண்ணோம், ரியாக்ட் ஆகும். ஸோ இதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். அதுவே நம்ம சாக் பீஸ் பவுடராக்கி நம்ம அதில் டிசால்வ் பண்ணோம்னா ஸோ அதை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக சடன்லி என்ன பண்ணோம், எல்லாம் எடுத்து ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் தான் டஸ்ட்டாக இருக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா ஹையராக இருக்குது, அதே சாலிடாக இருக்கும்போது, சாலிட்னா ஹோல் சாலிடாக இருக்கும்போது அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது புரிகிற மாதிரி எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ஹெட்ரோஜினியஸ் ரியாக்ஷன் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் ரியாக்டன்ட்ஸ் பிளே இன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிசைடிங் த ரேட். அதாவது ரியாக்ஷன் ரேட்டை நிர்ணயிக்கூடியது இந்த சாலினுடைய சர்ஃபேஸ் ஏரியா. ஃபார் கிவன் மாஸ் ஆஃப் எ ரியாக்டன்ட் வென் த பார்ட்டிகல் சைஸ் டிக்ரீசஸ் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீசஸ். பொதுவாக ஒரு பார்ட்டிகளுடைய சைஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணோம்னா, சைஸ்ன்றது உடைச்சோம்னா, ஸோ சின்ன சின்ன பொருளாக அதாவது ஸ்மால் சைஸ் ஆஃப் கொண்டு வரும்போது சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது சாலிடாக இருக்கிறத விட பவுடர் இருக்கும்போது அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா ரியாக்டன் லீட் டு த மோர் கொலிஷன் பெர் லிட்டர் பெர் செகண்ட். அப்போ மாலிகுலும் என்னாகும், கொலிஷன் ஏற்படும் ஹையராக. ஸோ சாலிடாக இருக்கிறத விட பவுடராக இருக்கும்போது ரியாக்டன் மாலிகுல் ஒன்றுக்கு ஒன்று கொலிஷன் ஆகிறதுனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ்டு. ஸோ அதனால் ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கொலிஷன் அதிகரிக்கும் போது ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாகும். ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமானால் அது ப்ராடக்டாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிக அளவு இருக்குது. தேர்ஃபோர் பவுடர் கால்சியம் கார்பனேட் ரியாக்ட் மச் ஃபாஸ்டர் விச் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தென் த சேம் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் அஸ் மார்பிள் சிப்ஸ். பொதுவாக மார்பிள் நம்ம கால்சியம் கார்பனேட் கெமிக்கல் தான் இருக்கும். இந்த கால்சியம் கார்பனேட் மார்பிள் அதாவது சிப்ஸாக இருக்கும்போது பெரிய அளவில் இருக்கும்போது அது மார்பிள்னு சொல்கிறோம். அதை நம்ம பவுடர் ஆக்கிட்டோம்னா அது கால்சியம் கார்பனேட் பவுடர்னு சொல்லுவோம், மார்பிள்னு சொல்ல மாட்டோம். அப்போ மார்பிளாக இருக்கும்போது எவ்வளோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடு ரியாக்ட் பண்ணுறனுடைய வேல்யூ என்ன மாதிரி, அதாவது எவ்வளோ ரியாக்ஷன் ரேட் இருக்குது, அதை பவுடர் ஆக்கினதுக்கப்புறம் ரியாக்ஷன் ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா மச் ஃபாஸ்டர், அதை விட பல மடங்கு வேகமாக செயல்படக்கூடியதாக இருக்குது. ஸோ இதை கிராஃப் ஷீட்லேயும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ ஆக்டிவிட்டி கொடுத்து கிராஃபாக கொடுத்துருக்காங்க. அதாவது எ நோன் மாஸ் ஆஃப் மார்பிள் சிப்ஸ் ஆர் டேக்கன் இன் எ ஃப்ளாஸ்க் அண்டு எ known volume of dilute hydrochloric acid to content. A stop clock is started when half the volume of HCl is added. The mass of is noted at regular intervals unit. The reaction is complete. Same experiment is repeated with the same mass of powder marble chips and the observation are recorded. அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. பவுடராக இருக்கும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் எப்படி கால்சியம் கார்பனேட் ரியாக்ட் பண்ணுது, இதே மார்பிள்ஸாக இருக்கும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் ரியாக்ட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ ரியாக்ஷன் ரேட்டை தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை அவங்க டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அதன்படி பாருங்கள், மார்பிள் சிப்ஸாக இருக்கும்போது டைம் 0 to 10 to 20 minutes அப்படி ஆகும்போது ஸோ இதனுடைய ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஸோ மெதுவாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ ரியாக்ஷன் ரேட் டைம் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுது. இதுவே பவுடராக இருக்கும்போது 10 minutesலே அதிக அளவு ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து கொஞ்சம் தான் ரியாக்ஷன் இருக்குது.
அதனுடைய மாஸ் ஆனால் மாறாமல் இருக்குது. ஏன்னா மார்பிள்ஸாக சிப்ஸாக செயல்பட்டாலும் சரி, பவுடர் ஆக்கணும்னாலும் சரி, அதனுடைய வெயிட் வந்து சமம் தான், வெயிட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அதனுடைய மாஸ், அதாவது அளவு அதிகரிக்க பவுடராக இருக்கிறது வேகமாக செயல்படுது, ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஆனால் மார்பிள் சிப்ஸ் வந்து குறைவாக இருக்குது. ஸோ இதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சின்ஸ் கார்பன் டை ஆக்சைடு escapes during reaction, the mass of flask gets lighter as the reaction produced. So by measuring the flask, we can follow the rate of the reaction. A plot of loss of mass in versus time is drawn and looks like the one as shown below. ஸோ இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக கால்சியம் கார்பனேட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடு சேர்ந்து கால்சியம் குளோரைடும் ஹைட்ரஜன் வித் ஆக்சிஜன் இந்த H2O மாலிகுலும் தருது, கூட கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ ரிமூவ் ஆகுதோ அதுதான் நம்ம மாஸில் என்ன பண்ணுறோம், இண்டிகேட் பண்ணுறோம். பொதுவாக பவுடராக இருந்துச்சுன்னா, பவுடரில் இந்த கால்சியம் கார்பனேட் பவுடர் HCl ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவு என்ன பண்ணும், தரக்கூடியதாக இருக்கும். அப்போ உடனடியாக மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டயக்ராமில் மாஸ் என்ன பண்ணுறோம், அதில் இன்புட் பண்ணியிருக்காங்க அதனுடைய வேல்யூவை. அப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவு உருவாகுறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, பவுடருடைய வேல்யூவில் 10 மினிட்ஸ்க்குள்ளே இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு உருவாகிருக்கு, மாஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே நம்ம சாலிடாக எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ மார்பிள் சிப்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு தான் ரிமூவ் ஆகுது. ஸோ அதனால் வெயிட், கார்பன் டை ஆக்சைடு வெயிட்டு அங்கங்கே என்ன பண்ணுவாங்க, 10 மினிட்ஸ்க்கு இவ்வளோ அளவு இருக்குது, அதுக்கப்புறம் 20 மினிட்ஸில் இவ்வளோ அளவு இருக்குது. ஸோ 30 மினிட்ஸும் போது இவ்வளோ, ஸோ 40 மினிட்ஸும் போது இவ்வளோ. ஸோ அதிகரிக்க என்ன பண்ணுது, ரியாக்ஷன் ரேட்டும் என்ன பண்ணுது, கொஞ்சம் தான் அதிகரிக்குது. கார்பன் டை ஆக்சைடு அதனால் உருவாகிறதும் குறைவாக இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடுடைய மெஷர்மெண்ட் வேல்யூ தான் இந்த படி என்ன பண்ணுறாங்க, பவுடருக்கும் சரி மார்பிள் சிப்ஸும் சரி இன்புட் பண்ணி. ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆக கார்பன் டை ஆக்சைடும் என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் பவுடராக இருக்கும்போது 10 மினிட்ஸ்க்குள்ளவே பெரும்பாலான கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. ஸோ இதனால் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஹையராக இருக்குது, லோயர் வேல்யூலே, அதாவது பவுடராக இருக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போதுன்றத கான்செப்டை சொல்கிறாங்க. தேங்க்யூ, see you next class.